கண்ணின் நரம்பு மண்டலம், விழித்திரை பாதிப்பு, மிக குறைந்த கண் பார்வை குறைபாடு உள்ளவர்கள் மத்தியில் செயற்கை நுண்ணறிவு கொண்ட கண் கண்ணாடிகள் அணிந்து கொண்டால் மற்றவர்களைப் போல சாதாரணமாக நடமாட முடியும் என்பதை உறுதி செய்யும் வகையில் அரசு மருத்துவமனையில் முதன்முறையாக சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மறுவாழ்வு அளித்துள்ளது பொதுமக்கள் மத்தியில் பாராட்டுக்களை குவித்து வருகிறது. இந்த வகையான செயற்கை நுண்ணறிவு கண் கண்ணாடியின் இடது பக்கவாட்டில் உள்ள டிவைஸில் ரீடிங், வழிகாட்டி, நபர்களை அடையாளம் காண்பது, வங்கி, ஏடிஎம் பணம் பரிவர்த்தனை போன்றவற்றை தமிழ், ஆங்கிலம் போன்ற மொழிகளில் டிவைஸ் வாயிலாக தெரிந்து அறிந்து கொள்ள முடியும் என்கிறார் அரசு கண் மருத்துவத்துறை தலைவர் அசோக் குமார். இந்த சிறப்பு கண்ணாடியோட முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் ஒரு அன்றாட வாழ்க்கையில் ஒரு 4 முக்கியமான இதுக்கு தான் நம்ம பிறரை சார்ந்துட்டு இருக்கோம். இது மாதிரி கண் தெரியாதவங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா, நமக்கு முன்னே யார் வராங்க, யார் போகிறாங்க. ஸோ அது யார் வராங்கன்றதுக்கு இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா, அவங்க கூட இருக்கவங்க இவங்க வந்திருக்காங்கன்னு சொன்னால் தான் இவங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த செயற்கை நுண்ணறிவுடன் செயற்கையில் உள்ள அந்த மெமரி கார்டு மூலமாக பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு வாட்டி ஸ்டோர் பண்ணிட்டா அடுத்த வாட்டி அவங்க வந்தாவே இவங்க தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு வரும்போதே அவங்களால அவங்க கூட பேச முடியும். நம்மள மாதிரி சாதாரண வாழ்க்கை வாழறதுக்கான அந்த அது பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் மோட் அப்படின்னு ஒரு மோடு இருக்குது. 2வது மோடு, இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க வெளியே போகணும், இல்லைனா ரோடை கிராஸ் பண்ணணும். ஸோ இது மாதிரி ஒரு அடிப்படையான இது இன்றைக்கி இருக்கிற டிராஃபிக்கில் பார்த்து நீச்சல் போகணுன்னா ஒரு குச்சி வச்சு போனவங்க இனிமேல் பார்த்தீங்கன்னா இந்த கேமரா வசதியுடன் கூடிய இந்த சிறப்பு கண்ணாடிகள் மூலமாக சிக்னலை பார்த்து போக முடியும், ரோடை கிராஸ் பண்ண முடியும். படிக்கட்டு ஏறும்போது இத்தனை படிக்கட்டு இருக்குது, இத்தனை படிக்கட்டு இறங்க, இங்கே தடுப்பு இருக்குது, கொஞ்சம் பார்த்து ஒதுங்கி போங்க அப்படின்ற அந்த கம்யூனிகேஷன் இந்த கண்ணாடி மூலமாக கரெக்டாக அவங்களுக்கு காது கிட்டேயே மைக்ரோஸ்கோப்லேருந்து சொல்லும். இது நேவிகேஷன் மோடு, வழிகாட்டி மோடு என்று சொல்லுவாங்க. 3வது மோடுன்றது பார்த்தீங்கன்னா ரீடிங் மோட். இப்போ இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணு தெரியாதவங்க அதிகபட்சமாக பிளைண்ட் ஸ்கூலில் போயிட்டு பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பிரெய்லி அப்படின்ற ஒரு சிறப்பு புக்கை வச்சு தான் அவங்களால படிக்க முடியும், அதை உணர்ந்து திருப்பி சொல்ல முடியும். ஆனால் நம்மள மாதிரி ஒரு சாதாரண பிரிண்டட் மெட்டீரியல், அச்சிடப்பட்ட ஒரு புக்கை அவங்களால படிக்க முடியாது. ஆனால் இந்த வசதி மூலம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த புக்கு கொடுத்தாலும், எந்த மொழி கொடுத்தாலும் புக்கை அந்த கேமரா முன்னே அவங்க வச்சு நம்மளை மாதிரி படிக்கிற மாதிரி கண்ணாடி முன்னே வச்சு படித்தாங்கன்னா அது ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த ஃபுல் பேஜில் என்ன இருக்கோ அவங்களுக்கு அந்த மொழியிலேயே சொல்லும். இல்லைன்னா எங்களுக்கு புரியல, அது ஒரு வேறு லாங்குவேஜில் இருக்குது, எனக்கு புரியுற மாதிரி ஒரு மொழியில் மாற்றி கொடுக்கனாலும் மாற்றி படிக்க வைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சிறப்பு இதில் ரீடிங் மோட், படிக்கிற மோட். 4வது மோடு, நம்ம பாருங்கள், ஒரு சாதாரணமாக ஒரு ஏடிஎம் போகணும், இல்லைனா ஒரு பேங்க்கில் போய் பணம் எடுக்கணும், அங்கே சலான் ஃபிக்ஸ் பண்ணோம், இல்லை ஒரு கடையில் போய் சில்லறை கொடுத்து சில்லறை வாங்குறதுக்கெல்லாம் ஒரு சாதாரண வாழ்க்கை கண்ணு தெரிஞ்சவர்களுக்கு. ஆனால் கண்ணு தெரியாதவர்களுக்கு அது அப்படி கிடையாது. எவ்வளோ ரூபாய் இருக்குது, எவ்வளோ சில்லறை கொடுத்துருக்காங்க, பாக்கி இருக்குது, ஏடிஎம்மில் கார்டு எங்கே போடணும், பணம் எங்கே வருன்றது கூட அவங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டம். ஸோ அந்த கஷ்டத்தெல்லாம் நிற்கிறதுக்கு இதில் இந்த கண்ணாடி மூலமாக பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி அவங்களால பார்க்க முடியும். கார்டு இங்கே போடுங்க, பணம் இங்கே வருது பாருங்கள், இவ்வளோ காசு வந்திருக்கு. அதுவும் இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா அவங்களால அந்த நாணயங்களை மட்டும்தான் கரெக்டாக சொல்ல முடியும், ஏன்னா அளவு அந்த திக்னஸ் வச்சு சொல்லுவாங்க. பட் இனிமேல் பார்த்தீங்கன்னா இவங்க அந்த நோட்டு, இதுவே 500 ரூபா நோட்டு, இது 200 ரூபா நோட்டு, 100 ரூபா நோட்டு, கடையில் ஒரு 100 ரூபா கொடுத்து மீதி சில்லறை கரெக்டாக தான் வந்திருக்கு, அவர் சொன்ன மாதிரி ஒரு 60 ரூபா போயிட்டு 40 ரூபா நீங்கள் வந்திருக்குன்னு சொல்கிற அளவுக்கு இந்த கேமரா மூலமாக அவங்களே வேறு யாரையுமே சார்ந்து இருக்காமல் சராசரியாக நம்ம ஒரு சாதாரண மனிதன் பண்ணுற அத்தனை வங்கி செயல்முறைகளும் இவங்களால செய்ய முடியும். கண் பார்வை குறைபாடு என்பது ஒருவரின் அன்றாட வாழ்வில் கல்வி, வேலை, படிப்பு, திருமணம் மற்றும் சமூக வாழ்க்கையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இச்சூழலில் கண் பார்வை குறைபாட்டுக்கு இடையே பல சிரமங்களை சந்தித்து சென்னை மாநில கல்லூரி மாணவர் ஹரிகிருஷ்ணா வாழ்வில் தீப ஒளியடைய செய்திருக்கிறது இந்த செயற்கை நுண்ணறிவு கொண்ட கண் கண்ணாடிகள். இந்த கண்ணாடி பிளைண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் சரி, எங்கேயாச்சும் போகிறதுக்கும் சரி, படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ரோட்டில் எங்கேயாச்சும் போகிறோன்னா பஸ்ஸு தெரியலனா பஸ் நம்பரும் இதே சொல்லும். இப்போது நம்மளுக்கு ஒரு காசு தெரியலனா அந்த காசும் இதுவே சொல்லும். படிக்கிறது புக்கு எல்லாம் இதிலே வாசித்து சொல்லும். ஒரு கேண்டீன் போகிற இடத்துல ஏதாச்சும் ஒரு தடங்கள் இருந்துச்சுன்னா பக்கத்தில் இது இருக்குன்னு எல்லாமே சொல்லிடும் இதுவே. இது எனக்கு கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இப்போ எனக்கு புக்கில் படிக்க தெரியலனா இது புக்கை வச்சு படிக்கவும் முடியுது.
ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். எங்கேயாச்சும் போனோன்னா தடங்கள் இல்லாமல் போகலாம். யார் யார் என்பதை அடையாளம் காட்டும் செயற்கை நுண்ணறிவு டிவைஸ் பொருத்திய கண்ணாடி கண்ணுக்கு கண்ணானது என்கிறார்கள் மருத்துவத்துறையினர். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் வினோத்குமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.